வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, வியாழக்கிழமை நம் அன்னையின் பரிந்துரையை நாடி நிற்கும் ஒரு விசேஷமான நாள். அற்புதங்களின் இருப்பிடமான வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை தன் பாதத்தை நாடி வரும் ஒவ்வொரு பிள்ளையின் கண்ணீரையும் துடைக்க காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் கேட்கும் போது அன்னை நம் கரம் பிடித்து இறைவனிடம் அழைத்து செல்வார். அன்பின் கடலே, அற்புதங்களின் உறைவிடமே, வேளாங்கண்ணி நகரில் வீற்றிருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, பாரமான இதயத்தோடும் தீராத ஏக்கங்களோடும் உம்மை நோக்கி வரும் எளிய பிள்ளைகள் நாங்கள். உலகில் உள்ள அனைத்து மருந்துகளை விடவும் உம்முடைய பரிந்துரை ஒன்றே எம் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் பெரும் மருந்து என்பதை நாங்கள் அறிவோம். இந்த வியாழக்கிழமை வேளையில் உம்முடைய அரவணைப்பை தேடி வந்திருக்கும் எங்களுக்கு உம் திருமகனின் அருளை பெற்று தந்தருளும். நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் நாங்கள் வைக்கும் ஒவ்வொரு மன்றாட்டையும் கனிவோடு ஏற்று எமக்கு நலமருளும் அன்னையே. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அன்னையின் அன்பை பெற்ற நாம் நம்மை போலவே துயரப்படும் பிறருக்காகவும் பரிந்துரை செய்வோம். தேவையில் இருப்போருக்காக, உணவு உடை இருப்பிடமின்றி வாடும் ஏழைகளுக்காகவும், வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்போருக்காகவும் ஜெபிப்போம். தீராத நோயினால் அவதிப்படுவோர், தனிமையில் வாடும் முதியவர்கள் மற்றும் மன அழுத்தத்தினால் அமைதி இழந்து நிற்போருக்காக ஜெபிப்போம். நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார்களில் யார் யாரெல்லாம் சொல்ல முடியாத வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காகவும் அன்னையிடம் உருக்கமாக வேண்டுவோம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அற்புதங்களின் அன்னையே, ஆரோக்கிய தாயே, இந்த விடியலை எங்களுக்கு கொடையாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாள் முழுவதும் உமது இறக்கைகளின் நிழலில் எங்களை பாதுகாத்தருளும். தீய சக்திகள் எம்மை அணுகாதவாறு கவசமாயிருந்து வழி நடத்தும். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உமது தெய்வீக ஞானம் எம்மோடு இருக்கட்டும். பதற்றமின்றி தெளிவான சிந்தனையோடும் தூய ஆவியின் வழி நடத்துதலோடும் செயல்பட எங்களுக்கு அருள் புரியும் அன்னையே. அன்பின் அன்னையே, எம் இல்லத்தின் அரசியே, எங்கள் குடும்பத்தில் உமது அமைதி குடிகொள்ள செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமும் ஆழமான அன்பும் பெருக செய்தருளும். வீண் சண்டைகள், மனத்தாங்கல்கள் இன்றி இயேசுவின் சமாதானம் எங்கள் இதயங்களை ஆளட்டும். எங்கள் இல்லம் இறைவனின் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இல்லமாக மாற உம் பரிந்துரையை வேண்டுகிறோம். ஆரோக்கிய அன்னையே, உம்மை நாடி வரும் பிள்ளைகளுக்கு நலமருளும் தாயே, மழலை சத்தத்திற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியினரை உமது கனிவான பார்வையால் நோக்கும். உமது வல்லமையால் அவர்களின் இல்லத்தில் ஒரு புது உயிர் உருவாகவும், அந்த மழலை செல்வத்தால் அவர்கள் வாழ்வு முழுமை பெறவும் அருள் புரியும். நம்பிக்கையோடு உம்மை நோக்கும் பிள்ளைகளின் ஏக்கத்தை தீர்த்து அவர்களுக்கு பெற்றோர் ஆகும் பேற்றினை தந்தருள உம் திருமகனிடம் பரிந்துரை செய்தருளும். ஞானத்தின் இருப்பிடமே, அன்னையே, எங்கள் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும், பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் கூர்மையான அறிவையும் நினைவாற்றலையும் தந்தருளும். அவர்கள் வளரும் வேளையில் அவர்கள் நற்பண்புகளிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க செய்யும். தீய வழிகளில் செல்லாமல் பெரியோர்களை மதித்து இறை அச்சத்தோடும் கீழ்ப்படிதலோடும் வளர அவர்களுக்கு துணையாயிரும். பிணியாளர்களின் ஆரோக்கியமே, ஆரோக்கிய அன்னையே, எங்கள் உடலில் உள்ள அனைத்து வியாதிகளையும் பலவீனங்களையும் உமது பாதத்தில் வைக்கிறோம்.
தீராத நோயினால் அவதிப்படுவோருக்கு உமது திருக்கரத்தால் தொட்டு சுகம் தாரும். உடல் நலம் மட்டுமன்றி மனநலத்தையும் எங்களுக்கு தந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாக்குக்கு அமைய நாங்கள் சுறுசுறுப்போடும் ஆரோக்கியத்தோடும் உம்மை புகழ அருள் தாரும். உழைப்பவர்களின் உன்னத தாயே, வாழ்வின் தேவைகளுக்காக வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களின் தகுதிக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் அமையவும், அதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் பெருகவும் வழி செய்யும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் நேர்மையோடும் அர்ப்பணிப்போடும் செயல்படவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும் உமது மேலான ஆசீர்வாதத்தை தந்தருளும். தீமைகளை வென்ற அன்னையே, பில்லி சூனியம் போன்ற எவ்வித தீய சக்திகளின் பிடியும் எங்களை அணுகாதவாறு வல்லமையால் எம்மை மூடிக்கொள்ளும். எங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் தீய பழக்கங்கள், பாவ சுமைகள் மற்றும் பரம்பரை சாப கட்டுகளில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை பெற்று தாரும். உமது திருமகனின் தூய இரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி மீட்பின் பாதையில் எங்களை அழைத்துச் செல்லும். வறுமையை அகற்றும் தாயே, பொருளாதார நெருக்கடிகளாலும் கடன் சுமையாலும் சொல்ல முடியாத மனவேதனையில் இருக்கும் பிள்ளைகளை தேற்றும். எங்களின் வருமானத்தை பெருக செய்து நிறைவான வாழ்வை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகிறோம். வழித்துணை அன்னையே, நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து பயணங்களிலும் உமது பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக. எவ்வித விபத்துகளோ எதிர்பாராத இடையூறுகளோ இன்றி நாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு சுகமாக சென்று சேர எங்களை பாதுகாத்தருளும். எங்களின் ஒவ்வொரு பயணமும் உமது ஆசீர்வாதத்தோடு தொடங்கி உமது பாதுகாப்போடு இனிதே நிறைவடைய செய்யும். ஜெபமாலை அன்னையே, எப்போதும் இறைவனோடு இணைந்து வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். சோம்பலின்றி ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் இடைவிடாத ஜெபிக்கும் ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். ஜெபமே எங்களின் பலம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்மோடும் திருமகனோடும் நெருங்கி வாழும் வரத்தை எமக்கு அருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜெபம். கன்னி மரியே, ஆரோக்கிய அன்னையே, வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே, எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர். உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும். எங்களில் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தி அருளும். உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் அல்லலுறுகின்றவர்களுக்கு அருகில் இருந்து உமது தாய் அன்புடன் ஆறுதல் அளியும். இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளினின்று அவர்களை காத்தருளும். பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை
உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும். இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே, உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேளைகளில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே. இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் அன்றோ. எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும். இறையன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும். இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னிகையே, இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திரித்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் 9 மாதம் அளவாய் அவரை உமது மாசணுகாத கருவிற் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன். எனது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கமாயிருந்த அன்னையே, நீர் அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பிக்கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். தெய்வ தாயே, இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன். மனித அவதாரத்தின் போது உமது நெஞ்சம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் 9 அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என முதலில் அதிதூதன் கபிரியேல் சொல்லும்போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன். ஏற்றுக்கொள்ளும். நீர் அணிந்திருக்கும் முடியில் அவைகள் அத்தனையும் விண்மீன்கள் என துலங்குமாறு விரும்புகிறேன். வருந்துவோருக்கு ஆறுதலை நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உமது திரு புதல்வன் எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமீன். தூய ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா,
எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகம் படைக்கும் முன்னே சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமனசுகள் சிருஷ்டிக்கப்பட்டவுடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிங்கார தோப்பிலே ஆதி மனிதனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூலோகத்துக்கு பிரயோஜனம் வறுத்து வைக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகங்காரமுள்ள பசாசின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ராஜ்யம் ஆண்ட 16 ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான அன்னம்மாள் சுவக்கின் இடமாய் பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயது காலமான தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சம்மனசுகள் புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோടെ பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட வஸ்துகளை பார்க்க அதிக பக்தியோட பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலாங்கிஷத்துக்கும் கீழாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாத கொழுந்தான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம வழியிலே சகல புனிதர்களை பார்க்க அதிக சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிறந்தவுடனே மோட்ச பிரகாரம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய பிறப்பை கொண்டு பரலோகதாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகுந்த மகிமை உள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன்மாதிரிகையாய் நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை
ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களுக்கும் மோட்ச முடியான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வர பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம், படை, சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல்வழியில் நடந்து மோட்ச முடி பெற கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளின் பரிந்துரை எப்போதும் வீண் போகாது. உங்கள் இதயத்தில் இருக்கும் பாரங்களை அன்னையின் திருப்பாதத்தில் இறக்கி வைத்து தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர் காட்டும் பாதையில் நாம் நடக்கும்போது எத்தகைய தீமைகளையும் எதிர்த்து நிற்கும் சக்தி நமக்கு கிடைக்கும். நம்மை போலவே தினமும் வேதனையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கும். அற்புதங்களின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.